ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீ நைட்னா சமைக்க போகிறதாங்க உங்களுக்கு காட்ட போகிறேன். சுபாஷ் வந்து ரொம்ப நாளாக கேட்டிருக்கான், பரோட்டா வேணும்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வாங்கி குத்துலான்னு பார்த்தா, நான் எப்போ வாங்குற கடைக்கு ஃபோன் பண்ணால், அக்கா கேஸே கிடைக்கலக்கா, நான் எங்கக்கா கடை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ரெடிமேட் வாங்க சொல்லிட்டு எங்கள் வீட்டு சொல்லிட்டேன், கறி எடுத்துன்னு வர சொல்லிட்டேன். இன்றைக்கி அவனுக்காக தாங்க செய்ய போகிறேன். ஒரு வருஷமாக குழந்தை வந்து சரியாக சாப்பாடு கூட இல்லைங்க, பார்க்கவே ரொம்ப ஒல்லியாக ஆகிட்டான். காலையில் 6 மணிக்கெலாம் ஸ்கூல் இருக்குன்னா பாருங்கள், எத்தனை மணிக்கு எழுந்து போவான்னு சொல்லிட்டு காலையில் டிஃபனும் வெளியில் வாங்கி சாப்பிடுவான், மதியம் லஞ்சு கொஞ்சமாக கொடுத்தாமிச்சு அது பாதி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுவான். நைட்டு 10 மணி தான் வீட்டுக்கு வருவான். சரியாக சாப்பிடாமே இருந்தான். ஆசைப்பட்டு புள்ள கேட்டாங்க, அவனுக்காக தாங்க செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த லீவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுபாஷ் வந்து மீனம்மா மாதிரி ஆயிடுவான்னா பாருங்களேன். நக்கலா ஏங்க பரோட்டா வாங்கினாலே இவங்களுக்கு சிக்கன் எடுத்துன்னு வந்துடுங்க. பரோட்டான்னா சிக்கன், அந்த காம்பினேஷன் தான் சாப்பிடுவாங்க. அப்படிதான் சாப்பிடும். வேற எந்த காம்பினேஷன் சாப்பிட மாட்டாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட அப்படிதான் சாப்பிடும். வேலை நான் மட்டும் பார்க்கணுமா? ஹெல்ப் பண்ண மாட்டியே? முடியாது. நீ என்ன பண்றது? நைனா மா வேலை போய்மா இங்கே உக்காந்து அம்மா இப்போ ஆரம்பிக்கிறேன். உன்னோட ஒரு வேலை செய்ய மாட்டேங்க, நிற்குதுங்க பேர் அப்படியே. செம்மையா இருக்குப்பா. இது வீடியோ சமையல். வீடியோ சமையல் உண்மையில கூட இதான் நீ சமையலா? இப்போ கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்கே சமைக்கிறோம். வெளியில வந்து காவான் வந்துட்டாங்க, அந்த வீட்டுக்கு ஏற முடியல, படி இல்லை. ஓட்டி வீடு தெரியும்லங்க, அதில் தான் அங்கதான் சமையல். ரெடிமேட் வாங்கி வந்துட்டார். தக்காளி ரேட்டு அதிகமாக இருக்குதுப்பா. எவ்வளோ? அப்போல்லாம் 5 கிலோ 100 ரூபான்னு வாங்கினேன், 3 கிலோ 100 ரூபாவா. சொல்கிற வேலை செய்யாது, டபுள் வேலை வை. ஃபேன் வெயில் முடியலையே, சமைக்கும் போது உள்ள ஃபேன் போட முடியல, ரேக்கு வேற நிற்கவே முடியல. இது அப்படி அங்கே பக்கத்தில் அப்படியே மூஞ்சிக்கு வர மாதிரி அப்படி வச்சுட்டு இப்படி சமைச்சு நினச்சிக்க டயர்ட் ஆகாமல் சமைக்கலாம். அதனால தான் லைட் இருக்குங்க, லைட் இருக்குது பாருங்க, ஆன் ஆஃப் டிம்மு, ஃபேனுக்கான சுவிட்சு சுத்தது பாருங்க. இங்கே அதுக்கான இண்டிகேட்டர் இருக்குது, லோவில் இருக்குது இப்போ ஃபேனு, அடுத்து மீடியமில், அடுத்த ஹைட். இந்த ஃபேனோடைய காஸ்ட்டு 1000 ரூபாங்க. தேங்காய் 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 புடுற தேங்காய். கோவிலே விட மாட்டோம், இங்க விட்டுருவோமா என்ன? ஏப்பா இப்பெல்லாம் கோவிலுங்களுக்கு கூட தொட்டி வச்சிடுறாங்க, கட்டி அதுல உடைக்கிறாங்கப்பா. தேங்காய் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேதுப்பா. நீங்க சுபாக இதே வேலை தானே? குடும்ப பாஸ் இது. அழுக்க வந்துச்சு, அழுக்க எடுத்துட்டோம்பா. மீனுக்கா சாப்பிட்றியா? நல்லா இருக்குது. குருமாக்கு முக்கியமான தேவையான பொருள் தேங்காங்க. எம்மாடி சோம்பு தேங்காயிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி ஊற்றி. இந்தாப்பா அரைச்சி எடுத்து வந்துருப்பா. அதாவது நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எங்ககிட்ட வேலை வாங்க. யார் எப்படியானா போங்க, நான் மட்டும் ஃபேன் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்றை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் கேட்டு. என்னப்பா சாப்பிட்டு தூங்கு. ஸ்கூலுக்கு போய் வந்தாலும் அந்த ஃபேன், வீட்ல இருந்தாலும் அந்த ஃபேன். இன்னும் வேணா பண்ணுவான்டா. சாப்பிடும் போது அந்த ஃபேன், தூங்கும் போது அந்த ஃபேன். நான் தன்னந்த நீ ஆளு நீ நீ திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துற. தன்னந்த நீ ஆளு நீ எல்லாம் நம்ம பேசு. என்னம்மா விஜய் ஃபேன் ஆயிட்டு? எப்பவுமே அண்ணாவோட ஃபேன் தான்டா. என்ன தட்டுப்பாடு இருந்தாக என்னடா அது? எங்களுக்கு அளவெல்லாம் தெரியாது. எண்ணெய் விலை எவ்வளவு ஏறி போய் தெரியுமா? கச்சா எண்ணெய் மட்டும் இல்ல, இந்த எண்ணெயோட விலையும் ஏறி போயிருக்குது. ஆமா, 140 ரூபாய், 170 ரூபாப்பா. உங்க அம்மா என்னடானா காலைல சொரக்கா குழம்புல மொத்தம் எண்ணெய் கிணறே கெடுதுல. சூப்பரா இருந்துச்சு. நல்லா டேய், எங்க ஆபீஸுக்கு இருங்க அப்படித்தாண்டா கேக்குறாங்க, என்னயா எண்ணெய் கிணறான்னு பக்கத்துல நோண்டி வச்சு நிக்கிறியா என்னையா? எப்ப பாரு எண்ணெய் அப்படியே மிதக்குது குழம்புலன்னு கேக்குறாங்க. நீ ஏன் குழம்பு தர அவங்களுக்கு எல்லாம்? நீ ஏன் அவளை எண்ணெய் ஊத்துற? குழம்பு செய்ய தெரியாத வந்து அதிகமா எண்ணெய் ஊத்தி கவர் பண்றாங்க. பத்தலன்னு கோயந்த பாவம் இன்னைக்கு மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிச்சு. கோயம்பு பத்தல, அதிகமா கோயம்பு ஊத்திட்டுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. சரி சரி, ரொம்ப பேசுற. பட்டை லவங்கம் போட்டுக்கலாம், பட்டை லவங்கம் இலை. என்னடியா இப்படி கூட சமைக்கிறவங்க நல்லா பாத்தீங்களாங்க. போட்டு இங்க ஓடியாந்துங்கிறா, கட் பண்ணது எங்கடான்னு சொல்லிட்டு
நீங்கள் கொடுக்குற டென்ஷன் எல்லாத்தையும் மறந்துடுறேன். நான் தன்னாந்த நீ ஆளு நீ நம்ம பேசு. அதான் அதுக்கு மேலே வரல கூட. தேவையில்லை, அது போதும். சும்மா கெத்தா இருக்கா? சூப்பரா விசில் வராது. எனக்கு வரும். ஐடியா குக்கர் விசிலே பரவாயில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பவுடர் வேசக்கார மாதிரி இருக்கிறேன். பவுடர் கொஞ்சமா தான் வச்சு நான் சோப் போட்டு தான் இல்லையா. சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உப்புயா அது சொல்லல, நீ பாட்டுக்கு எடுத்து போட்டுனே இருந்தா ஒவ்வொரு முறையும் இதே வேலைடா அவளுக்கு. என்ன இப்போ அதை செய்யும் போதே போட்டு உப்பு நார்மலா செஞ்சுட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு அப்புறம் உப்பே போடும். இது உப்பு போட மாட்டேன். அதுதான் பயங்கரமான ஆளுங்க. வாட் மாட்ஸ்? கறி போடுறோம். சிக்கன். நான் மாடுன்னா இருந்தால் தில்லி மாடு. இப்போ இவங்க ரெண்டும் குட்டிங்களா? மாடி விட்டுட்டு இப்போ என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. சரிவா, அப்புறம் இது போகிறேன் அது போகிறேன்னு சொல்லலாம்னு சொல்லுவீங்க. கிட்டவா. ஆமாம். மஞ்சள் தூள். என்னடா எழுதி வச்சுக்கிறான்? அதெல்லாம் பார்த்துனுங்கிறேன். ஒரு டப்பா வாங்கினா தானே அதுல செட்டா வாங்கிருக்கோம். எல்லா பொருளும் வாங்கி வந்துருதுங்க. கடைக்கு போனா யூஸ் ஆகும் வேணும்ன்ட்டு இதோ வச்சுக்கிறேன். எல்லாம் விழுந்து கிடக்கும். இதோ எழுதி வச்சுக்கிறேன். இதோ கரம் மசாலா, சிக்கன் மசாலா. 15 வருஷமா சமையல் செய்ய வராதுமா. மல்லித்தூள், வீட்லயே அரைச்ச மிளகாய் தூள். இன்னொரு வாட்டி பாட்டு பாடின அவ்வளோதான். புதினா, பார்க்க நல்லா இருக்குதே. சாப்பிட்டு கறி பார்க்கும்போது இப்பவே சாப்பிடணும் போல தோணுதே. சாப்பிட்டு வாசனை பண்ண அங்கே பாரு கேத்தி பிரியாணியாம்மா. தேங்காய் சோம்பு அரைச்சது. வெள்ளையாயிடுச்சு கோயம்பு. தேவை வெள்ளையாகும் கறி ஒன்று ஆவா. நான் செய்யறேன்ல, நீங்க ஏன் வந்து நின்னுக்கிறீங்க? நம்ம பேசு. தண்ணி பார்த்தா தெரியுது. அப்புறம் தண்ணி நீங்க எதை சொல்லணுமோ அதை சொல்லாத. பாக்குறமா டெக்ஸ்டர். ஏய்மா ஒரு ஹோட்டல் சேர்ந்துடும் பானியா. ஹோட்டல் நான் ஏன் சார், நான் தனியாக ஹோட்டல் வைப்பேன். ஹோட்டல் சொல்லு, ஹோட்டல் இல்லை. ஹோட்டல். குழம்பு ரெடிங்க. சாப்பிட பரோட்டா தான் இல்லைங்க. சொல்கிறேன் இருங்க. பரோட்டாக்கு எண்ணெய் தான்டா. சுபாஷ் பரோட்டா வேணும் கேட்டேன். மாமா ரெடிமேட் வாங்கியாந்தாரு, அது செஞ்சு கொடுத்துங்கிறேன். ஆமாம், மல்லி போட்டுக்கோங்க. பரோட்டா சிக்கன் குருமா ரெடி. பசங்களுக்கு போடலாம். கேத்திக்கு ரொம்ப பிடிச்ச சமையல் இன்னைக்கு. அதுவும் பாரு, இது மேலேயே ஊற்றணுமா. தட்டு கொடுப்பா இல்லையா, மேலே ஊற்றணும். அப்பாவுக்கு தட்டு எடு. சைடில் தான் ஊற்றுறோம்ப்பா. பரோட்டாலாம் ஊற வச்சு சாப்பிட்டா தான் உனக்கு டேஸ்ட் தெரியாது. இதில் சிக்கன் வச்சு சூப்பராக இருக்குது. இதுதான்டா ஹைலைட்டாக இருக்குது. இப்போ புரியுதா மக்களே? என்ன புரியுதா? சூடாக இருக்குதுப்பா. பார்த்து மெல்ல மெல்ல. ஆனாலும் சாப்பிட்றேன், சூடாக சாப்பிட்றேன். மெல்ல மெல்ல. பரோட்டாக்கு வலிக்க போகுது. வேற லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த டீமில் நானும் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு கச்சா புச்சான்னு சாப்பிட்றதுக்கு பிடிக்காதுங்க. அப்படியே பரோட்டாவை எடுத்தோமா டேஸ்ட் தெரியாது. அப்படி
அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இதோ அந்த மாதிரி எல்லாம் ஓகே. மொறுன்னு இருக்கும், சும்மா ஜூஸியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பரோட்டா சாப்பிட தெரியலவங்க அப்பாக்கா. எத்தனை பேர் எங்களை மாதிரி சாப்பிடுவீங்க, எத்தனை பேர் அவரை மாதிரி சாப்பிடுவீங்க, என்ன மாதிரி சாப்பிடுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களை மாதிரி தான் சாப்பிடுவாங்க. உண்மைதான். சுபாஷ் ஆசைப்பட்ட மாதிரியே சிக்கன் குருமா பரோட்டா செஞ்சு கொடுத்துட்டேங்க. இன்னைக்கு நைட் எங்கள் வீட்டில் தாங்க சமையல். உங்கள் வீட்டில் நான் சமையல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த சந்திப்போம். டாடா பாய். பாய்.